ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குட்டி கடாயில் நம்ம 1 ஸ்பூன் பெப்பர், சோம்பு, சீரகம், கொத்தமல்லி சீட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் தாளிச்ச உடனே நம்ம இப்போ 2 ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணுறோம். ஆனியன்ஸ் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நான் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ஃப்ரை ஆனதும் இப்போ நான் ஒரு 1/2 kg சிக்கனை ஆட் பண்ணுறேன். இந்த சிக்கன், ஆனியன்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுள்ள அதில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நான் 2 டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறேன். இதையுமே நல்லா அந்த சிக்கன் ஆனியன்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஒன் சில்லி நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்ச இந்த ட்ரை ரோஸ்ட் மசாலா இருக்குல்ல, அதை மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணுறோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு சில்லி பவுடர், அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். உங்களுக்கு வேணும்னா அந்த கலருக்காக நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம உங்கள் தேவையான அளவு சால்ட்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மசாலா, சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கீழே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை இது ரெண்டுமே பிச்சு போட்டு சிக்கனில் ஆட் பண்ணி லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் சிக்கன் சிம்லேயே குக் ஆகட்டும். ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்ச பவுடர் இருக்குல்ல, மசாலா பவுடர் அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் இந்த ஒரு லிட்டை போட்டு சிக்கனை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்தா சிக்கனுமே நல்லா குக் ஆகட்டும். உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட் வேணுன்னா நீங்கள் நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா சுக்கா மாதிரி ஆகிடும். நான் கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை மட்டும் போட்டு வச்சுட்டேன். உங்கள் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ, டாட்டா.